மதுரை வாயிலாக இருக்கட்டும், போரூராக இருக்கட்டும், அமைஞ்சிக்கரை, அண்ணா நகர் இது எல்லாமே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் பயங்கர டெவலப் பண்ணது. இப்போ அதே பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஷிஃப்ட்டாக இருக்குது. இப்போ அந்த கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆனனால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ஒரு 3.9 கிலோமீட்டர், அதே மாதிரி வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.9 கிலோமீட்டர், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆம்னி புதுசாக ஓப்பன் பண்ணிக்க ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.9 கிலோமீட்டர். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஃபேஸ் 3 லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேஸ் 3 லான்ச் பண்ணி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிளாட் வந்து புக்கிங்காக இருக்குது. டோட்டல் பிளாட் வந்து 51 பிளாட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூராக இருக்கட்டும், மன்னிவாக்கம், தாம்பரம், எஸ்பி கோயில், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம், இது ஒரகடம், இப்போ நியூவாக வரப்போகிற பரந்தூர் ஏர்போர்ட், இது எல்லாத்துக்குமே ஈஸி கனெக்டிவிட்டி இது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்ரீநிகிதன் பாடசாலை சிபிஎஸ்சி ஸ்கூல். இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து வால்கபிள் டிஸ்டன்ஸு. வணக்கம் நேயர்களே, சென்னை தாம்பரத்தை அடுத்து இருக்கிற மன்னிவாக்கத்துல ஆன் ரோட்டை ஒட்டி நீங்க சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரோட் வீட்டு மனைகளை வாங்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறது வேல்யூ ரியாலிட்டி நிறுவனம். இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க இருக்கிற இந்த நிறுவனத்தோட பிஎன்பி கார்டன் மனைப்பிரிவு வண்டலூர் டு படப்பை சாலையில் அமைஞ்சிருக்கிற ரூபி லேண்ட்மார்க் அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடு ஆன் ரோட்டை ஒட்டியே லொகேட் ஆகியிருக்கு. மனைப்பிரிவோட எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி அந்த நிறுவனத்தோட சிஆர்ஓ திரு ஸ்ரீ அவர்களிடம் கேட்கலாம். இந்த பிஎன்பி கார்டன் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் டு படப்பையில் மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டரில் வந்து சைட் லொக்கேட்டாக இருக்குது. ரூபி பில்டர்ஸ்க்கு பேக் சைடு தான் எக்ஸாக்ட் லொகேஷன். கரெக்டாக ரூபி பில்டர்ஸ் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் நம்ம சைட் வந்து கரெக்டாக லொக்கேஷனாக இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ஒரு 3.9 கிலோமீட்டர், அதே மாதிரி வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.9 கிலோமீட்டர், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆம்னி புதுசாக ஓப்பன் பண்ணிக்க ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.9 கிலோமீட்டர், ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர். இந்த கரெக்டான லொக்கேஷன் தான் நம்மளுக்கு வந்து நம்ம சைட் வந்திருக்கு. இந்த பிஎன்பி கார்டன் மனைப்பிரிவுல ஏற்கனவே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 விற்பனை முடிஞ்சு இப்போ ஃபேஸ் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபேஸிங்லயும் மனைகள் அவைலபிளா இருக்கு. இதுதான் நம்மளோட சைட்டு. இந்த சைட்டை பற்றி சொல்லணும்னா, இது வந்து மொத்தம் 6.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இந்த 6.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஃபேஸ் 3 லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேஸ் 3 லான்ச் பண்ணி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிளாட் வந்து புக்கிங்காக இருக்குது. டோட்டல் பிளாட் வந்து 51 பிளாட்டு. இந்த 51 பிளாட்டில் 25 பிளாட் புக்கிங்காக இருக்குது. பேலன்ஸ் பிளாட் அவைலபிளாக இருக்குது. இந்த பேலன்ஸ் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோட்லையும் அதே மாதிரி வந்து கார்னல் பிளாட்டுமே அவைலபிளாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. இந்த சிஎம்டி ரேரா அப்ரூவ்டுங்கனால உங்களுக்கு வந்து 80 to 90% வரைக்கும் நம்ம லோனும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் டாப் ரோடு 40 ஃபீட்டு மினிமம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 or 25 அந்த ரேஞ்சில் தான் வந்து ரோடு அப்ரோச்சே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வேல்யூ ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 40 ஃபீட் பிளாக் டாப் ரோடு. ஸோ இந்த 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சென்னை சிட்டியோட எல்லா பகுதிக்கும் ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய பிரைம் லொகேஷனில் தான் இந்த பிஎன்பி கார்டன் லொகேட் ஆகியிருக்கு. இந்த பிஎன்பி கார்டனை பொறுத்தவரையும் எல்லா கனெக்டிவிட்டியும் ஈஸி கனெக்டிவிட்டி. இப்போ வண்டலூராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூராக இருக்கட்டும், மன்னிவாக்கம், தாம்பரம், எஸ்பி கோயில், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம், இது ஒரகடம், இப்போ நியூவாக வரப்போகிற பரந்தூர் ஏர்போர்ட், இது எல்லாத்துக்குமே ஈஸி கனெக்டிவிட்டி இது. இது நம்ம கரெக்டாக நம்ம சைட்டில் இருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3.8 கிலோமீட்டர் ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம். என்ன ரீசனா, இப்போ நமக்கு தெரிய பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா ரூபி பில்டர்ஸ். அங்கேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 607 ஃபேமிலி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சைட்டை சுற்றியும் ஃபுல்லாமே வீடு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் ரோடு பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கான ஒரு நல்ல சைட்டு தான் நம்ம பிஎன்பி கார்டன் சைட்டு. கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பகுதியில் நிறைய டெவலப்மெண்ட்கள் வந்துட்டு இருக்கு. அண்ணா நகர், கேகே நகருக்கு இணையான வளர்ச்சியை நோக்கி இந்த ஏரியாவும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஷிஃப்டாக இருக்குது. கோயம்பேடை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்பேடை வச்சு தான் மதுரை வாயிலாக இருக்கட்டும், போரூராக இருக்கட்டும், அமைஞ்சிக்கரை, அண்ணா நகர் இது எல்லாமே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் பயங்கர டெவலப் பண்ணது. இப்போ அதே பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஷிஃப்டாக இருக்குது. இப்போ அந்த கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆனனால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளியே தெரிய ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆதனூர் ரோடு. அந்த ஆதனூர் ரோடை வந்து 100 ஃபீட் ரோடாக வந்து மாற்றுற மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இப்போ அதை வந்து 100 ஃபீட் ரோடாக மாற்றினாங்கன்னா ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் கூடுவாஞ்சேரி சைடு வந்து அதிகமாக டிராஃபிக் ஆகும்போது கவர்மெண்ட் அடுத்து அப்ரோச் பண்ணுற ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதனூர் ரோடு தான். ஸோ உங்களுக்கு வந்து பஸ்ஸு போக்குவரத்து வந்து எல்லாமே இதில் வரனால ஃப்யூச்சர் வந்து கமர்ஷியல் வித் ரெசிடென்ஷியல் ரெண்டுமே உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மினி கேகே நகர், அண்ணா நகர் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஏரியாவாக நம்ம அந்த ஆதனூர் ரோடு வந்து உங்களுக்கு அந்த அப்ரோச்சில் இருக்கும். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ், மனைப்பிரிவு முழுவதும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்,
டபுள் லேயர் பிளாக் டாப் ரோடு அப்படின்னு இந்த மனைப்பிரிவோட பிளஸ் பாயிண்ட்கள் நிறைய. நம்ம சைட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 40 ஃபீட் பிளாக் டாப் ரோடு, டபுள் லேயர் ரோடு. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஓரியனில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாரஸ் லாரி இதெல்லாம் உள்ள வரும்போது ரோடு கூட டேமேஜ் ஆகாது, அந்தளவுக்கு ரோடு குவாலிட்டியான ரோடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 ஏக்கருக்கும் வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம எடுத்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பிளாட்டோட சைஸ் மினிமம் சைஸ் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃப்ரண்டேஜே 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் மினிமம் 22க்கு மேலே வந்து ஃப்ரண்டேஜே வராது. ஆனால் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் 25 ஃப்ரண்டேஜ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மனைப்பிரிவை சுற்றி ஏராளமான முன்னணி கல்வி நிறுவனங்களும் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டு பக்கத்தில் நிறையா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லொக்கேட்டாக இருக்குது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்ரீநிகிதன் பாடசாலை சிபிஎஸ்சி ஸ்கூல். இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து வால்கபிள் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் வந்து ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் ஆல்வின் ஸ்கூலு, பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதே மாதிரி வந்து எஸ்ஆர்எம் காலேஜ், எம்சிசி, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பக்கத்திலே சுற்றி அமைஞ்சிருக்கு. பிஎன்பி கார்டனில் ஒரு சதுரடி மனையோட பிரைஸ் என்ன? திரு ஸ்ரீ அவர்களிடமே கேட்கலாம். சிஎம்டி ரேரா கொண்ட சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷனில் 5000 கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது. 6 மந்த்துக்கு ஒன்ஸ் டைம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம சைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 4099 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு, 4099 தான் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான நெகசபிள் உங்களுக்கு வந்து காத்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து உடனே உங்கள் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மனைப்பிரிவில் வீட்டு மனை வாங்க ஆசைப்பட்டா வீடியோவில் பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.